உங்களுக்கு லோ ப்ரோகெஸ்ட்ரான் இஷ்யூ இருக்கா? நான் மருந்து சாப்பிட்டு பார்த்துட்டேக்கா, சப்ளிமெண்ட்டும் எடுக்கிறேன்க்கா, பட் ஸ்டில் வந்து ஓவிலேஷன்லேருந்து அதுக்கப்புறம் செக் பண்ணோம்னா லோ ப்ரோகெஸ்ட்ரான் காட்டுது, நான் என்ன செய்யலாம் நேச்சுரலா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓகே, நீங்க மருந்து எடுத்தோம் சரி, ப்ராடக்ட்ஸ் எடுத்தோம், சப்ளிமெண்ட் எடுத்தோம், ஸ்டில் வந்து உங்க ப்ரோகெஸ்ட்ரான் வந்து அப் பண்ண மாட்டேதுன்னா உங்க லைஃப் ஸ்டைல செக் பண்ணுங்க. ஸ்லீப் உங்களுக்கு ப்ராப்பரா இருக்கா? 7 to 8 hours ஸ்லீப் இஸ் a must. No late night sleep. இது வந்து உங்களோட எஸ்ட்ரோஜனை டாமினனா ஆக்கும் கைஸ். எஸ்ட்ரோஜன் டாமினனா இருந்துச்சுன்னா ப்ரோகெஸ்ட்ரான் உங்களுக்கு எப்படியும் சப்ளை வராது கைஸ். செகண்ட்லி பாத்தீங்கன்னா ஓவர் எக்ஸசைஸ். நீங்க எக்ஸசைஸ் செய்றீங்க பட் உங்க பாடிக்கு ஓவரா நீங்க செய்யறதும் எஸ்ட்ரோஜன் இன்க்ரீஸ் ஆகும். thirdly பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்ட்ரெஸ், ஓவர் ஸ்ட்ரெஸ் அன்டில் ஃபுட் பாத்துக்கிறது இல்ல, as I said sleep பாத்துக்கிறது இல்ல, ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கிறதோ உங்க எஸ்ட்ரோஜன் டிஸ்டர்ப் பண்ணும் guys. அண்ட் fourthly பாத்தீங்கன்னா கட் இஷ்யூ, உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ இருக்கு, வயிறு ப்ராப்ளம் இருக்கு, இன்ஃப்ளமேஷன் இருக்கு, வயிறு உங்களுக்கு சென்சிட்டிவிட்டி, ஃபுட் சென்சிட்டிவிட்டி இருக்கு, வயிறுல வீக்கம் இருக்கு, இல்ல உங்களோட இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன் இல்ல லார்ஜ் இன்டெஸ்டைன் வந்து உங்களுக்கு வீக்கமா இருக்கு, அல்சர் இருக்கு, இந்த மாதிரி இஷ்யூலாம் இருக்கிறப்ப இட் டிஸ்டர்ப் யோர் ப்ரோகெஸ்ட்ரான் லெவல் கைஸ். ஸோ நீங்க இந்த லைஃப் ஸ்டைலையும் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ப்ராப்பர் ஃபுட், ஃபைபர் ஃபுட், 2.2 லிட்டர் வாட்டர் இன்டேக், உங்க ஸ்லீப்பை பார்த்துக்கிட்டீங்கன்னா கோ ஃபார் வாக். நீங்க சபியா இருந்தாலும் இட்ஸ் ஓகே, கோ ஃபார் 30 minutes வாக். பிளட் ஃப்ளோ நல்லா போறப்ப உங்க லிவர் ஃபங்க்ஷன் நல்லா நடக்கும், எஸ்ட்ரோஜன் குறைவாங்க, நார்மலா ஆவாங்க, ப்ரோகெஸ்ட்ரான் நல்லா வருவாங்க கைஸ். ஸோ சப்ளிமெண்ட்டும் எடுங்க, அட் த சேம் டைம் நீங்க வந்து லைஃப் ஸ்டைல டேக் கேர் பண்ணீங்கன்னா உங்களாலையும் முடியும் கைஸ். உங்களுக்கு கைடு வேணுமா எங்களை டிஎம் பண்ணுங்க. ஹாப்பி பிரெக்னன்சி, பை. Center, Kavita Natural Fertility Center.